அணுக்கரு இயற்பியல், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அணு எப்படிங்க உருவானுச்சு? ஜாகிரஃபியில் பார்த்தோமா? ஏன்னா ரேடியேஷன் பற்றி தான் அது ஃபுல்லாக இருக்குது, அதனால் அது பார்த்தா தான் முடியும். ஒரு வெற்றி இடம் இருந்தது, அது எப்படி இருந்தது? ஃபுல்லாக எனர்ஜி மட்டும்தான் இருந்தது. அது வெடித்து செதறிச்சு, எனர்ஜி வெடித்து செதறிச்சு. அப்போ தான் ஃபஸ்ட்டு பருப்பொருள் ஆட்டம். அப்போ எனர்ஜி தான் என்னவா மாதிரி இருக்குது? ஆட்டமாக இருக்குது. இப்போ ஆட்டமுக்குள்ளே என்ன இருக்கும்? கட்டாயம் எனர்ஜி இருக்கும். எனர்ஜி உடச்சிங்க வெளியில் வந்து என்ன பண்ணும்? அதுதான் அது ரேடியேஷன், கதிர் இயக்கம். ஆற்றல் வேறு ஒன்றும் கிடையாது, கதிர்வீச்சு. அப்போ ஒரு ஆட்டமை அணுக்கரு உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? உள்ளேருந்து எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? அதை அவர் சொல்லியிருப்பார். E = mc². எனர்ஜி எவ்வளோ சார் கிடைக்கும்? அந்த பொருள் எவ்வளோ மாசு நிறை இன்ட்டு c² என்னம்மா? என்னம்மா? வெலாசிட்டி ஆஃப் லைட் c, அதை ஸ்கொயர் பண்ணணும், இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, c மீன்ஸ் திசை வேகம், வெலாசிட்டி தான். இந்த வார்த்தையெல்லாம் தெரியும், இப்போது ரீகால் பண்ணிக்கணும். அப்பப்போ போய் படிக்காதீங்க, அந்த வார்த்தை பின்னாடி யூஸ் பண்ணும்பொழுது இப்படின்னா என்னென்னு கரெக்டாக எடுத்து பார்த்துக்கணும். திசை வேகம் எதனுடைய திசை வேகம்? ஒளியின் திசை வேகம். ஒளியின் திசை வேகம் எவ்வளவு? 3,00,000 km/s. வார்த்தையை மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்படி பண்ணிங்கன்னா மண்டையில் நிற்காது, அது பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, சமூகத்துக்கு பிரச்சனை இல்லை, போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு வரலாம், அவ்வளோதான். நிறை இன்ட்டு c². c மீன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதை யார் சொன்னது? ஆமாம், ஐன்ஸ்டீன். அப்போ இந்த தியரிக்கு இதுக்கும் ஒத்து வருது. ஆற்றல் தான் என்னவா மாறிச்சு? பருப்பொருளாக மாறிச்சு. பருப்பொருளை உடைக்கும் பொழுது என்ன ஆகுங்க? நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதான் அந்த தியரி. பருப்பொருள் இந்த ஃபஸ்ட்டு அந்த வெற்றிடம் வெடித்து செதறிச்சில்ல, அதுக்கு பேர் என்னது? வெரி குட், பிக் பேங் தியரி. பெரு வெடிப்பு. அதோட பெருசாக எதுவும் வெடிக்கலை. ஆனால் தியரி மாறலாம், எப்போ வேணாலும் மாறலாம். ஆனால் மோஸ்ட்டு அக்செப்டட் தியரி எது? பூமி உருவானதில் இது. நிறைய தியரி இருக்குது, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. இதுவும் தியரி தான், கடவுள் படைச்சாருங்கிறது தியரி தான், அது சும்மா கண்டுபிடிச்சிட்டானுங்க. இதுதான் ரைட். அப்போது இந்த பாடம் ஃபுல்லாக அதுதான் இருக்குது 10th நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அணுக்கருவில் யார் யார் இருப்பாங்க? நமக்கு தெரிஞ்ச புரோட்டானு நியூட்ரான், அவ்வளோதானா? அணுக்கருவிலையா? அப்புறம் எலக்ட்ரான் இருக்கீங்க மொட்டையா? என்னங்க போங்க நீங்கள், என்ன நம்ம லெவலுக்கு குழந்தைய மாற மாட்டேங்கிறீங்க. குழந்தையாக மாறுங்க. புரோட்டான், நியூட்ரான். அதான் பசு மரத்தா அடிச்சல ஆணி போல் அப்படின்னு. சின்ன வயசில் உங்களுக்கு ஆணியை தப்பாக அடித்து விட்டாங்க, அதை கழட்டிட்டு நல்ல ஆணி அடிக்கலான்னு முடிய மாட்டேங்குது என்னால். நீங்கள் அதே மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி முத்துன மூங்கில வளைக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் முடைச்சா என்னவாயிடலாம்? முத்தாத மூங்கிலாம் மாறலாம். அப்போ நினச்சாலும் என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தான் இருக்கணும். ஆமாம், சரியா? கற்றது கையளவு. யாராவது வந்தாங்களா? இல்லை. அது மட்டும் கிடையாதுன்னு பார்த்தோம். பாசிட்ரான்ஸு, நியூட்ரினோ எல்லாம் பார்த்தோமா? அணுக்கருவில் புரோட்டான், நியூட்ரான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. பாசிட்ரான்ஸ், நியூட்ரினோ, அப்புறம் இன்னும் நிறையா, ஒரு 4-5 நிறையா. அதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க? காட்ஸ் பார்ட்டிகல்ஸ், கடவுள் துகள்கள்ன்றான். கடவுள் துகள்கள்ன்றாங்க. இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா இல்லையாம்மா? இதெல்லாம் அணுக்கருவில். அது இல்லாமல் இன்னும் புரோட்டான், நியூட்ரான், இதை வச்சு தான் நம்ம சயின்ஸ் இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் தயாரிச்சிக்கிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதெல்லாம் கண்டுபிடிச்சானா அது வேறு மாதிரி போயிடும், பயங்கர ஸ்பீடாகிடும்ன்றான். குவாண்டம் தியரிலாம் வருது, அதை கண்டுபிடிச்சானா குவாண்டம் ஃபிசிக்ஸு, அதை கண்டுபிடிச்சா இன்னும் பயங்கர ஸ்பீடாகிடும்ன்றான் லைஃபு. அதை நோக்கி போயிட்டுருக்கோம், பார்ப்போம்.
சரி, இந்த பாடத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அணுக்கரு. அணுவினுடைய மையத்தில் இருந்தால் அதானது அணுக்கரு. அங்கே யார் யார் இருப்பாங்க? புரோட்டான், நியூட்ரான். இதெல்லாம் பழைய கதையை எதாவது அளந்து விட்றானுங்க. சரி பார்ப்போம். கிமு 400 என்ன பண்ணியிருக்கான்? டெமோக்ரட்டிஸ் அப்படின்றவர். பருப்பொருள் அனைத்து சின்ன பொருள்னால அணைச்சி, அதான் அணு. நம்ம உடம்பு கூட, பூமி கூட எல்லாம் உடச்சி போனீங்கன்னா அவங்க கடைசியில் சின்ன பருப்பு. நம்ம உடம்பு உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? பயாலஜி முடித்தவங்க நம்ம உடம்பை பிரித்தா என்னமா கிடைக்கும்? செல்லா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயாலஜி முடிச்சாச்சு. திரும்ப பழைய கதையெல்லாம் பேசாதீங்க. ஆர்கான்ஸ் கிடைக்கும், உடல் உறுப்புகள், ஆர்கான் சிஸ்டம் கிடைக்கும். அதை சின்ன சின்ன பிரித்தா ஆர்கான் கிடைக்கும். ஆர்கானை உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? டிஷ்யூ. ஸ்டார்டிங் ட்ரிபிள் ஆமாம் தானே? திசுக்கள். திசு உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? அங்கே தான் செல்லு கிடைக்கும். செல்லை உடச்சிங்கன்னா செல் நுண்ணுறுப்பு. செல்லு நுண்ணுறுப்புக்குள்ளே போனோம்னா மாலிக்யூல். மாலிக்யூலில் போனோம்னா ஆட்டம். பார்த்தோமா? அத்தனை தடவை பார்த்தோம். அப்படியே லைஃபுக்கு வச்சுக்கணும். படிச்சின்னா லைஃபுக்கு, அது மார்க்குக்கு எக்ஸாமுக்காக படிக்காத தயவு செஞ்சு. ஆமாம். அடுத்து அதான் சொல்கிறாங்க இந்த கான்செப்டு அப்பயே. டெமோக்ரட்டிஸ் இது கேட்க மாட்டான். இருந்தால் பகுக்க இயலாத பொருள் ஒன்று இருந்துச்சு, அதான் அது ஆட்டம். ஆனால் ஆட்டம் பகுக்க முடியாதானே? பகுத்தது தான் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம். டால்டன் வரைக்குமே ஆட்டம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் தான் மாறுது. ஜான் டால்டன். தனிமங்கள் ஒரே மாதிரியான தனிமம்னானது 118 தனிமங்கள் பார்த்தோம்ல, அதை பிரிச்சுன்னா ஒரே மாதிரியான அணுக்களாலானது தான் அது தனிமம். எலிமெண்ட், தங்கம், இரும்பு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே என்னது தனிமங்கள். இப்போ எல்லாமே 2வது தடவை அட்டன் பண்ணுறீங்க மோஸ்ட்லி, மணிக்கணம் தவிர. எல்லா சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? அப்படியே கலந்துகிட்டே வரணும். சும்மா போய் எழுதிங்கன்னா ஃபேக்டை தவிர மற்றதெல்லாம் அடிச்சிருவீங்க நீங்கள். அதுதாப்பா நடிக்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன தேவையில்ல அடிச்சிங்க நீங்கள் இதில். அடுத்து ஜே தாம்சன் கேத்தோடு கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை ஜே தாம்சன் உருவாக்கினது என்னது? எதிர்மின் தகடு, எதிர்மின் வாய். எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார்? ஜே தாம்சன் தானே? கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா? அதான் சொல்கிறாங்க. கோல்டுஸ்டீனு ஆனோடு நேர்மின் கதிர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரோட்டான்ஸ். பெயரிட்டவர் ரூதர் போட்டு. எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச ஜே தாம்சன். நமக்கு இருக்குல்ல கெமிஸ்ட்ரியில். அப்புறம் கோல்டுஸ்டீன் என்ன கண்டுபிடிக்கிறாரு? புரோட்டானை கண்டுபிடிக்கிறார். இது பாசிட்டிவ். ஓகே, நமக்கு இருக்குல்ல, பார்க்காதவங்க போய் அந்த கிளாஸ்லாம் பாருங்கள். அதுக்கு பெயரிட்டவர் ரூதர் போர்டு. மின் சுமையற்ற பொருள் இருக்குது. எது மின் சுமையற்றது? நியூட்ரான். ஆமாவா? நியூட்ரான் எந்த 2 துகள்களால் ஆனது? அவர் கிளாஸுக்கே வரல. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எங்கே கற்றுக்கிட்டீங்க மணிகண்டன்? நம்ம கிளாஸ் தானா? வெரி குட். வீடியோ பார்த்து அங்கே கிராமத்தில் ரொம்ப நாளாக பார்க்குறீங்களா? இப்போ இந்த எதுக்கு பார்க்க சொன்னேன்? அதுக்கா? அதான். அப்போ எங்கே இருக்கிறோம் அதெல்லாம் கிடையாது. ஆர்வம், ஆட்டிடியூடு அதை பொறுத்து தான் இருக்குது. சரியா? ரைட். பாருங்கள். மின் சுமையற்ற நியூட்ரான்கள் 1932. ஜேம்ஸ் சாட்விக். ஜேம்ஸு, 2வது கோல்டுஸ்டீனு, 3வது சாட்விக். ஜேம்ஸ் சாட்விக். ரைட். அது போக அங்கே பாருங்கள். ஃபோட்டான்கள், மீசான்கள், பாசிட்ரான்கள், நியூட்ரினோ. பாசிட்ரான், நியூட்ரினோ சொன்னோமா? அது போக ஃபோட்டான். ஃபோட்டான் வந்து இங்கே வரக்கூடாது. அது வந்து எனர்ஜி, லைட்டு தான் ஃபோட்டான்றான். சரி ரைட் பார்ப்போம். மீசான்கள் போன்ற அடிப்படை துளைகள் அதிக அளவில் இருக்குது. ரூதர் போர்ட். அணுவோட நிறை எங்கே இருக்குது அதிகமாக? மையத்தில் தான். அணுவோட நிறையில் எதை எடுத்துக்க மாட்டாங்க? எலக்ட்ரானை கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? மையத்தில் நியூக்ளியஸ், புரோட்டான், நியூட்ரான். முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இன்ட்ரோடக்ஷன் படிக்கிறோம் அப்படின்னோம்னாக்கா நல்லா தெரிஞ்சால் தான் இன்ட்ரோடக்ஷனே புரியும். எடுத்தோடனே இன்ட்ரோடக்ஷன் படிச்சின்னா புரியாது எதுவாக இருந்தாலும்.
அதனால தான் புது பாடம் எடுத்தேன்னா என்ன பண்ண மாட்டேன் நான், இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு எடுப்பேனா, எடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எடுப்பேன், எல்லாம் எடுக்க மாட்டேன். கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. எப்படின்னாலும் கொள்ளையடிக்க போகிறீங்க. ரைட். அணுக்கரு, நியூக்ளியஸ். கதிரியக்கம், ரேடியேஷன். எந்த அணியனுக்கு மேலே உள்ள பொருளாம் தானாகவே தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்துன்னு பார்த்தோம். 72 62 அந்த அணியன் உள்ள பொருள் என்ன பண்ணும், தானாகவே உள்ளேருந்து ஆற்றலை வெளியில் அனுப்பும். அப்படி அணுக்கள் தானாக தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்தினா அதுக்கு பேர் தானது கதிரியக்கம், ரேடியேஷன். அந்த முதல்ல அந்த ரேடியேஷனை, ஒரு பொருள்லேருந்து ரேடியேஷன் வெளியாகுதுங்க, ஆற்றல் வெளிப்படுதுங்க அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார்? இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல, நம்ம மேலே அனல் அடிக்குதில்ல, அது மாதிரி தானாகவே என்ன பண்ணும், ஆட்டம்லேருந்து வெளியில் ஆற்றல் வெளிப்படும். அதான் ரேடியேஷன். அது முதல்ல கண்டுபிடிச்சவர் யார்? ஹென்றி பெக்கோரல். அதுக்கப்புறம் யார் பார்த்தோம்? அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. உள்ளெல்லாம் படிக்க வேண்டாம், விட்டுருங்க. வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கு போக போலந்து நாட்டு மேரி கியூரி, அவருடைய கணவர் பியூரி கியூரி. ஒரு ஃபேமிலியில் 2 பேர், அவங்க பொண்ணு கூட வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். 1க்கும் மேற்பட்டவங்க நோபல் பிரைஸ் வாங்கின குரூப் இது ஒன்று தான், மேரி கியூரி. ஆமாம், அவங்க நம்ம ஊரில் வைக்கிறோம்ல கந்தாயி காத்தாயின்னு வருதில்ல, அது மாதிரி தான். அது அவங்க ஊரில் போனால் தான் கந்தாயி நம்ம கேவலமாக இருக்குது, அவங்க ஊரில் போனால் அது தெரியும். அங்கே நான் சொன்னேன்ல, கூந்தல்னு பேர் வச்சுட்டு அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கருமை நிற சிறிய கதிர, ரைட்டு, இதெல்லாம் தேவையில்ல. இவர் யுரேனியத்தில் தான் என்ன ஒரு ரேடியேஷன் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சார் ஹென்றி பெக்கோரல். அதே மாதிரி மேரி கியூரியும் பியரி கியூரியும், மேரி கியூரி அந்த அம்மா, பியரி கியூரி அவங்க வீட்டுக்காரர், அவங்க ரேடியம் அப்படின்ற பொருள் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. யுரேனியம் இல்லாமல் இன்னொரு பொருள் இருக்குது, ரேடியம் இருக்குது. அதுவும் என்ன பண்ணுது, ஆற்றலை வெளிப்படுத்துது. இந்த ரோடு ஓரத்தெல்லாம் வச்சுருக்காங்கள்ல, அந்த ஃப்ளோரசன்ட் கலர் இருக்குல்ல, அது எல்லாமே ரேடியம் தான். ரேடியம் தானே ஆற்றலை வெளிப்படுத்தும். இந்த கதிரியக்க தனிமங்கள் இருக்கு இல்லையா, அவங்க ஆற்றலை வெளிப்படுத்துகிறாங்கல்ல, அந்த ஆற்றலுக்கு பேர் ஆல்ஃபா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர். ஆல்ஃபா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர். இதில் 2 மெட்டீரியலாக இருக்கும், 1 மட்டும்தான் ஆற்றல் எனர்ஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மறந்து போச்சு எனக்கு. கதிரியக்கத்துக்கான வரையறை: சில தனிமங்களின் உட்கருக்கள் நிலையற்றவையாக உள்ளன, அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ மாஸ் நம்பர் அதிகமாக இருந்தாக்க அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஈஸியாக உடஞ்சிரும். பெரிய கூட்டத்தை என்ன பண்ணலாம், ஈஸியாக உடச்சிடலாம். சின்ன கூட்டத்தை உடைக்கிறது கஷ்டம், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாறாங்கல்லே பெருசுங்க, ஈஸியாக உடச்சிடலாம். சின்ன பாறாங்கல்ல உடைக்கிறது கஷ்டம், தெரியுமா? அதே மாதிரி தான். அப்போ நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய உட்கரு அதெல்லாம் அன்ஸ்டேபிள், சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மை உட்கருகளாக மாறுகின்றன. இப்போ பெரிய பொருள்னா உடஞ்சி சின்ன பொருளாக மாறும். அணுக்கருவிலே கதிரியக்கம் எனப்படும். அப்போ உடையும் பொழுது என்ன பண்ணும், எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்களை வெளியிடுகின்றன. இந்நிகழ்வு தானே அது கதிரியக்கம், ரேடியேஷன். இந்நிகழ்வுக்கு உட்படும் தனிமங்கள் கதிரியக்க தனிமங்கள். ரேடியம் பார்த்தோமா, ரேடியம், யுரேனியம், இன்னும் நிறையா இருக்குது. எல்லாம் இயற்கை கதிரியக்கம், யுரேனியம், ரேடியம். எவ்வித மனித
யுரேனியம் ரேடியத்தோட அணுக்கள் உடஞ்சி ஆற்றலை வெளிப்படுத்தும். பூமிக்குள்ளே அஸ்டினோஸ்பியர் பார்த்தோமா ஜியாகிரஃபியில், அங்கே ஏன் பாறை குழஞ்சி கொதிச்சிக்கிட்டே இருக்குது? நேரம் கூலிங் ஆகிருக்கணும்ல, அடுப்பு ஆஃப் ஆகலை, அங்கே என்ன பொருள் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது? யுரேனியம் ரேடியம் போன்ற கதிரியக்க தனிமங்கள் உடையிறது சிதைகிறதுனால தானே ஆகுது, வெப்பம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது, அஸ்டினோஸ்பியர் கொதிச்சிக்கிட்டே இருக்குது. ஜியாகிரஃபியில் பார்த்தோமா? தானா நம்ம எதுவும் உடைக்க வேண்டாம், அதுதான் சிதையும். ஏன்னா அதோட மாஸ் நம்பர் அதிகம். யுரேனியம் இதோட மாஸ் நம்பர் என்ன? ஐசோடோப்பு 235. அப்படின்னா என்ன அர்த்தம்? 235னா நிறை எண், அதில் உள்ள புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை பெருசாக இருக்கா, அப்போ ஈஸியாக உடையும். சில தனிமங்கள் புறத்தூண்டுதல் இன்றி தன்னிச்சையாக கதிரை வெளியின, இதனை இயற்கை கதிரியக்கம், நேச்சுரல் ரேடியேஷன், அது பாட்டில் நடக்கும். ரைட். நான் 82 தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், 72 சொன்னான். 82லேருந்து அணியன் 82ஐ விட அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா தனிமும் தானாக என்ன பண்ணும்? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான் பார்த்துக்கோங்க. தானாக ஆற்றலை வெளிப்படுத்தும், ரேடியேஷனை உண்டு பண்ணும். யுரேனியம் ரேடியம்னா நிறையா. 82 விட குறைவாக உள்ளதை என்ன பண்ணும்? அவ்வளோ சீக்கிரம் ரேடியேஷனை வெளிப்படுத்தாது. 2 மட்டும் இருக்குது, டெக்னீட்டியம் புரோமித்தியம். இவங்க 2 மட்டும்தான். நிறைய 43 டெக்னீட்டியத்துக்கு, சரி அணுயன், நிறையன்ற அணுயன். புரோமித்தியம் வந்து 61. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், ஃபேக்டில் கேட்பான். அணியன் 82 விட கம்மியாக இருக்கக்கூடிய 2 பொருள் தானாக என்ன பண்ணும்? ரேடியேஷனை வெளிப்படுத்தும். எது எதுன்னு கேட்பாங்க. டெக்னீட்டியம் புரோமித்தியம். ரேர் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தோமா? எங்கே ரேர் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தோமா? எதில் இந்த வார்த்தையை? பீரியாடிக்கல் டேபிளில் பார்த்தோமா? எர்த் மெட்டல்ஸு அது மாதிரி பார்த்தோமா இல்லையா? தேஜாஸ்ரீ கிளாஸ் வரலையா? சரி, அதுக்கப்புறம் எடுத்துட்டேனே, அந்த டைமில் வந்திருக்க மாட்டீங்க. சரி, இடைநிலை உலோகங்களாக இருக்காமா 29 ரேர் எர்த் மெட்டல்ஸ். அப்புறம் இடைநிலை உலோகங்கள். லெஃப்ட் சைடில் ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கும். எர்த் மெட்டல்ஸு 2வது லைனில் வருது என்னது? ரேர் எர்த் மெட்டல்ஸ். நடுவில் இருக்கிறலாம் என்னது? இடைநிலை தனிமங்கள், இன்டர்மீடியரி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். செயற்கை கதிரியக்கம், செயற்கை நம்மளா மனசை வச்சு தூண்டி விட்டு பண்ணுறது. இயற்கை கதிரியக்க தனிமங்கள் மொத்தம் எத்தனை? 29. மொத்த தனிமங்கள் எத்தனை? 118. 29 செயற்கையாக, ஆட்டோமேட்டிக்காக, சரி இயற்கையாக அதுவே நடக்கும். அதில் முக்கியமானது எது? யுரேனியம், ரேடியம், தோரியம், இதெல்லாம் வரும். ஓகேவா? அப்புறம் 82 கீழே உள்ளது அணியன். 82 கீழே உள்ளது யார்? டெக்னீட்டியம் புரோமித்தியம். செயற்கை நம்ம அணுகுலை எல்லாம் என்ன பண்ணுறோம்? செயற்கையாக தான் தூண்டி விடுறோம். அதெல்லாம் மேன்மேடு ரேடியேஷன். இதை முதல்ல கண்டுபிடிச்சவங்க பாரு, ஐரின் கியூரி, அவங்க பொண்ணு. அப்புறம் எஃப் ஜோலியட் 34. செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவங்க யார்? ஐரின் கியூரி, ஜோலியட். போரானு, அலுமினியம், ஆல்ஃபா துகள்னால் இதுமா புரோட்டான் தான் நினைக்கிறேன். புரோட்டானாக இருக்கும், நான் நியூட்ரானாக இருக்கும், 2ல் ஏதோ ஒன்று. மோதும் பொழுது அவை தூண்டப்பட்டு செயற்கை, இதெல்லாம் சின்ன அணியன் கம்மியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறாங்க லேசான தனிமம்னு. அணியன் அதிகமாக இருந்தாக்கா கனமான தனிமங்கள். ஒன்றும் இல்லை. இப்போ யுரேனியம் இருக்குது, அதை வச்சு உடைக்கிறோம். யுரேனியம் வந்துட்டு தாய் உட்கரு. தாய்க்கு எப்படி சொல்லலாம்? பேரண்டா?
மதரா? பேரண்ட் நியூக்ளியஸ். பேரண்ட் டாட்டர் நியூக்ளியன் உடஞ்சி ரெண்டாவது உடையதில் யுரேனியத்தை உடைக்கிறோம். ரெண்டு வேறு ஆட்டம் கிடைக்கும். அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய அணுக்கருக்கு பேர் என்னது? டாட்டர் நியூக்ளியஸ். சும்மா கதை மாதிரி கவனிச்சுட்டு வாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டான்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இயற்கை கதிரேக்கம் செயற்கை தானாக நடக்கும், நம்ம தூண்டி விட்டு உடைக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் வெளிப்படுத்தும். பெரும்பாலும் அடிப்படை துகளான நியூட்ரான் பாசிட்ரான் போன்ற துகள்கள் உமிழப்படுதாம். இதில் செயற்கை கதிரேக்கத்தில் நியூட்ரான் பாசிட்ரான் எல்லாம் அணுக்கருவில் இருக்கிறது. இது தன்னிச்சையானது, தூண்டப்பட்டது. ஓகே. 83ஐ விட அதிக அணியன் கொண்ட 82ஐ விட அப்படின்னு மாற்றிக்கோங்க. 82 அதுக்கு 83 அதுக்கு மேலே அப்படின்னு வச்சுக்கோங்க. 82ஐ விட தானே போட்டிருந்தாங்க. குறைவான அதில் நடக்குது. கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியும். கொஞ்சம் கஷ்டம். இது அதுவாக நடக்கிறது. அலகு கதிரியக்கத்தின் அலகு கியூரி பழமையான அலகு. அவன் தானே கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார்? கதிரியக்கத்தை ஹென்றி பெக்கோரல். இவர் யுரேனியத்திலேருந்து வரதை பார்க்குறாரு. கியூரி 2 பேர் தானே, மேரி கியூரி பியரி கியூரி. அவங்க தானே பண்ணுறாங்க அந்த ரேடியன், அதிலேருந்து வரதை கண்டுபிடிங்க. ரேடியனில் ரேடியம். ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து இவ்வளோ சிதைவு ஏற்படுமா? அப்படியாப்பா, 3.7 × 10⁻10 அந்த அளவுக்கு சிதைவு நடக்கணுமா? அதுக்கு பேர் தான் ஒரு கியூரியாமா. சரியா? இந்த அளவுக்கு நடக்குன்னா 1 கிராம் ரேடியம். 1 கிராம் ரேடியம் 226. ரேடியம் 220ன்னா 226ங்கிறது என்னது? அதோட நிறையன். ரேடியம் 226 ஆட்டமை எவ்வளோ கிராம் எடுக்கணும்? 1 கிராம் எடுத்திங்கனாக்கா அதை ஃபுல்லாக சதைச்சோம்னா எவ்வளோ கியூரி ஆற்றல் வெளிப்படுமா? ரேடியேஷன் 3.7 × 10 அளவுக்கு சிதைவு ஏற்படும். அதுக்கு பேர் தானே அது ஒரு கியூரி. ஒரு வினாடி நேரத்தில் நடக்கணும். ஒரு கியூரியோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்கலாம். ரூதர்போர்டு இப்போ மற்றும் ஒரு அலகு. அவர் தானே ஃபஸ்ட்டு ரூதர்போர்டு. வேறையா? பெக்கோரல் தான் ஃபஸ்ட்டு. ரூதர்போர்டு பெக்கோரல் வரும்னு நினைக்கிறேன். தான் இருக்கு பாருங்க பெக்கோரல். ரூதர்போர்டு என்ன பண்ணுவார்? எதுக்கு பேர் வைப்பார்? புரோட்டானுக்கா? புரோட்டானுக்கு பேர் வைப்பார். அடுத்தது டென் டு தி பவர் 6 அளவுக்கு சிதைவு ஏற்பட்டால், 10 to the power 10 அளவுக்கு ஏற்பட்டால் என்னது? கியூரி. 6 அளவுக்கு ஏற்பட்டால் அதுக்கு பேர் என்னது? ரூதர்போர்டு. ஒரு வினாடி நேரத்தில். அப்போ அதோட என்னது? இது கம்மி தான். அடுத்து பெக்கோரல், பன்னாட்டு அலகு. பெக்கோரல் இவரோட பேர் தான் வச்சுட்டாங்க. பன்னாட்டு அலகு தான் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே வச்சு தொலை வேண்டியதானே. எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்கானுன்னு தெரியல. அதான் நம்ம பசங்களை படிக்க விடாமல் துரத்தணும். அதுக்காக. யார் பெக்கோரல்? யுரேனியம் ரேடியேஷனை வெளிப்படுத்துன்னு முதல்ல கண்டுபிடிச்சவர் ஹென்றி பெக்கோரல். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் கியூரி, மேரி கியூரி, பியூரி கியூரி. ரான்ஜன். சரி, பெக்கோரல் ஒரு வினாடியில் வெளியிடும் கதிரியக்கத்தின் சிதைவின் அளவு ஒரு பெக்கோரல். எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே. சரி. ரான்ஜன் காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகாமா. காமா எக்ஸ் கதிரை மட்டும். எக்ஸ் கதிர் எங்கே யூஸ் பண்ணுறோம்? எக்ஸ்ரே மெயினாக முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாத்திரம் கதிரை எங்கேயாவது உடஞ்சிருக்கா, ராடு கீடு என்ஜினில் எங்கேயாவது விரிசல் இருக்கா, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். சரியா?
எக்ஸ் கதிர்கள். என்னது, என்ன கதிர் அது? எக்ஸ் கதிர். என்ன வேவு? எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். பார்த்தோமா? மின்காந்த அலை. இது எனர்ஜி மெட்டீரியல் கிடையாது. எது? எக்ஸ்ரே. ரேடியோ வேவ்ஸு, மைக்ரோ வேவ்ஸு, இன்ஃப்ராரெட்டு, அப்புறம் விசிபிள் ரேஸு, அல்ட்ரா வயலட்டு, எக்ஸ்ரே, காமா. அவ்வளோதானே? நடுவில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு? இல்லை தானே? எக்ஸ்ரேக்கு அப்புறம் காமா தான். ரேஞ்சன், ஆல்ஃபா பீட்டா காமா. சரி, என்ன சொல்கிறாங்க? ஒரு ரேஞ்சன்னாக்கா ஸ்டாண்டர்டு ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி நிலையில் 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருள் 2.58 × 10⁻⁻⁻ கூலும். கூலும்னா, ஒரு கூலும்னா எவ்வளோன்னு தெரியும்ல? எவ்வளோ ஒரு கூலும்னா? ஒரு கூலும்னா எவ்வளவு? ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கூலும் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? எதோட அழகு? வேறு? ரைட், மின்னூட்டம். ரைட். வேறு இன்னொன்று பொருளோட அளவு எங்கே வரணுமா? மோல் அது. வெரி குட். மோல் அது, இது மின்னூட்டம். ரைட். மின்னூட்டத்தில் இத்தனை மடங்கு. ஓகே. ஆல்ஃபா பீட்டா காமா மூணையும் பார்க்கலாமா? சரியா? சிதைக்கு உட்படும் அணுக்கதிர். சரி, அணு கரு. சிதைக்கு உட்படும் அணுக்கரு, நியூக்ளியஸ். உடையும் பொழுது என்ன பண்ணுதான்? 3 விதமான கதிர்களை வெளியிடுகின்றன. ஆல்ஃபா, பீட்டா, காமா. கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இதில் காமா மட்டும்தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். இது 2 மெட்டீரியலாக இருக்கும், மேட்டராக இருக்கும். யுரேனஸ் கோள் பெயரிட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளசண்ட் என்ற கதிரியக்கத்தின் கனிமத்தாதிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாக மார்ட்டின் கிளாஃபிராத் கண்டறிந்தார். யுரேனஸ்னு கோளுக்கு பெயர் வச்சுட்டானுங்க. அது ஏதோ கடவுள் பேராக இருக்கும், கிரேக்கது, ரோமானிய கடவுளாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இவர் கண்டுபிடிச்சா, அதனால் இந்த யுரேனியன்னு பேர் வச்சுட்டானுங்க. யுரேனியத்தை கண்டுபிடிச்சவர் யாராமா? ஜெர்மன் வேதியியலாளர் மார்ட்டின் கிளாஃபிராத். ரைட். மூணுக்கும் வேற்றுமை என்னென்னு பார்க்கலாமா? ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஆல்ஃபா ஓகே, பீட்டா ஓகே, ஏபி வந்துருச்சு. ஏ மாதிரி தானே இருக்குது. காமா. தன்மை: 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கரு. 2 புரோட்டான் மற்றும் 2 நியூட்ரான். எலக்ட்ரான் அங்கே இருக்காது. எலக்ட்ரான் அடிச்சு துரத்திடுவாங்க. இது என்ன எனர்ஜி? பாசிட்டிவா நெகட்டிவா? அப்போ பாசிட்டிவ். ஓகேவா? அது அப்போ ஆல்ஃபா கதிர்கள்னால் இது ஹீலியம் ஆட்டம். முன்னாடி சொன்னால இது பருப்பொருள், இதுவும் பருப்பொருள், இதுவும் பருப்பொருள். இது மட்டும்தானே அது எனர்ஜி. ரைட். எலக்ட்ரான்கள். பீட்டா கதிர்லாம் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான். எலக்ட்ரான் போகும் ஐயன்னு அடிச்சு துரத்தி விட்டா காற்றுல அட்மாஸ்பியரில். இது வந்து என்னது? ஃபோட்டான்கள், மின்காந்த அலை. இது என்ன கிடையாது? பருப்பொருள் கிடையாது. இது பருப்பொருள், இதுவும் பருப்பொருள். அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸில் அங்கே வச்சுருப்பாங்க. இருக்கிறதுல என்னது? இது பயங்கரமான ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் என்னவாக இருக்கும்? எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால தான் எங்கே யூஸ் பண்ணுறாங்க?
கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இது என்ன பண்ணும், அந்த செல்லெல்லாம் போய் கொல்லும். அந்த மென்டலான செல்லெல்லாம் என்ன பண்ணும், கொல்லும். கேன்சருங்கிறது என்ன கிடையாது, வெளியிலேருந்து வந்த பொருள் கிடையாது. மூளை வளர்ச்சி இல்லாத, எப்படி மனுஷனுக்கு குழந்தை பிறகுதோ அது மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமல் உருவான செல்லு. சரியா? அதான் வந்து என்னது, என்ன கார்த்திகேயன், வாங்க மூஞ்சி கழிக்கிட்டு வாங்க. அடுத்தது மின் சுமை. இதான் தெரிஞ்சால் தான் இந்த பாசிட்டிவ், அது 2 பாசிட்டிவ். சரியா? 2 பாசிட்டிவ். ஆமாவா? 2 புரோட்டான் இருக்கா, புரோட்டான் 2 இருந்தால் அர்த்தம் பாசிட்டிவ். எத்தனை இருக்குது, 2. பாசிட்டிவ் எப்படி எழுதுவாங்க, ப்ளஸ் ஈன்னு எழுதுனா புரோட்டானை குறிக்குதுன்னு அர்த்தம். மைனஸ் இ ஒரு எலக்ட்ரான் தான், பீட்டா துகள். பேசிக் தெரிஞ்சு அங்கே வேலை முடிஞ்சிச்சு. இதான் வந்து என்னது, எதுவுமே கிடையாது. இது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. இது வந்து என்னது, ஒன்லி எனர்ஜி, ஆற்றல். அயனியாக்கும் திறன். இதுதான் அயனியாக்கும் ஆற்றல் அதிகம். ஆமாம் தானே? அயனின்னு அர்த்தம், எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இவர் எலக்ட்ரான் தான் விட்டு கொடுத்தது தான் வந்தார். அதனால் இப்போ அயனியாக்கும் மாற்றம் பயங்கரம். எதை விட இவரை விட அதிகம், இவரோட 10,000 மடங்கு அதிகமாம்மா. இது அயனியாக்கிறது கஷ்டம். இன்னொரு பொருளில் போய் மோதி எலக்ட்ரானை இலக்க செய்யாது. இது பயங்கரமாக இலக்க செய்யும். இவரோட கம்மி இருக்குது, இவரோட கம்மி. ஏன்னா இவர் என்னது, பருப்பொருள் இல்லை, பருப்பொருள் தான் போய் அடித்தா எலக்ட்ரான் தெரிச்சு ஓடும். இது எனர்ஜி தான். ஊடுருவும் திறன். ஒரு பொருளில் ஊடுருவுமா, இருக்கிறதுலே பயங்கரமாக ஊடுருவி போகிறவர் இவர் தான். இவர் லைட்டாக பீட்டா கதிர்களே, பீட்டானா இது 2வது, மிக அதிக ஊடுருவம் கொண்டவை. தடிமனான உலோகங்கள் வழியே கூட என்ன ஊடுருவி போகும், இந்த செவுத்து வழியாக கூட ஊடுருவி வரும். ஆல்ஃபா கதிர்களை விட ஊடுருவும் திறன் கொண்டவை. இது ரொம்ப கம்மி. ஏன்னா என்னது, இதுக்கு நிறைய எவ்வளவு, 4 பருப்பொருள், 2 புரோட்டான் 2 நியூட்ரான். அப்போ ஊடுருவி வர்றது கஷ்டம். இது ஊடுருவது கொஞ்சம் எளிது. ஏன்னா எலக்ட்ரான் தானே, புரோட்டான் நியூட்ரானோட ரொம்ப ரொம்ப சின்னது. அதே நேரத்தில் எப்படி இருக்கும், ரொம்ப ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதனால் மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படும் விளைவு. மின் மற்றும் காந்த புலங்களால் நான் விளக்கமடையும். ஆமாவா? மின் புலங்கன்னா என்னது, நெகட்டிவ். இது எப்படிப்பட்டது, ஆல்ஃபா கதிர் பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் நோக்கி என்ன பண்ணும், இப்படி நேராக போகுது, இப்படி அனுப்புகிறீங்க. அவரோட ஆள் இங்கே இருக்கிறார், உடனே என்ன பண்ணுவார், சைன்னு இந்த பக்கம் திரும்பிடுவார். பேசிக் தான், ஒன்றுமே கிடையாதுங்க. மின் மற்றும் காந்த புலங்களை விளக்கமடையும். ஆனால் ஆல்ஃபா துகள் விளக்கமடையும் திசைக்கு எதிர் திசை. இவர் யார், எலக்ட்ரான் தானே. இப்போ ஆல்ஃபா கதிர் இப்படி போகுது, எலக்ட்ரானை பார்த்தோன்னே என்ன பண்ணும், லவ்வரை தேடி இந்த பக்கம் ஓடிடும். ஏன்னா இது நெகட்டிவ். எது, பீட்டா கதிர். மின்சாரம்னா என்னது, பீட்டா கதிர் தான். இப்போ இவர் என்ன பண்ணுவார், இவர் பீட்டா கதிர் வந்து எலக்ட்ரான் தான். இவரும் ஒரே எனர்ஜி. அப்போ இவர் இந்த பக்கம் எலக்ட்ரானை தூக்கி திரும்பினா இவர் இங்கேருந்து போகிறாரு, நமக்கு பக்கம் ஆகாது. உடனே என்ன பண்ணும், ஆப்போசிட்டில் எப்படி போகும். பேசிக் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். சேம் கேரக்டர் இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, ஒன்றா இருக்காது, விலைக்கு போயிடும். பார்த்தோமா காந்தம்லாம். இது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிப்படி ரெண்டுமே இடக்கை. ஃப்ளெமிங்கோட இடக்கை விதி எது ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபேன் சுற்றுறது, மின் மோட்டார் இதெல்லாம் இயங்குறது. வெரி குட். அடுத்தது மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையாது. இது ஏன்னா இது பொருள் கிடையாதுல்ல, இது ஒன்லி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், பொருள் கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் திசை வேகம், ஒளியின் திசை வேகம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தானே இது. ஆமாம், முடிஞ்சு போச்சு. 10ல் 9 மடங்கு வேகத்தில் தான் போகுமா, அவ்வளோ வேகத்தில் போகுமா அட்டியாப்பா எலக்ட்ரானி. இது ஒளியின் திசை வேகத்தில் 10லேருந்து 1 மடங்குலேருந்து 20லேருந்து 1 மடங்கு வரைக்கும் போகும். இருக்கிறதுலே திசை வேகம் கம்மி. ஏன்னா நிறைய அதிகம்ல, இதுக்கு நிறைய அதிகம்.
இதுக்கு நிறை ரொம்ப கம்மி, அதனால் ஓரளவுக்கு போகுது. இதுக்கு நிறைய கிடையாது, பயங்கர வேகமாக போகும். கதிரேக்க இடப்பெயர் விதி அது சொன்னவர் யார்? இல் சாடி பஜன் விளக்கினர். கதிரேக்க இடப்பெயர் விதி. கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்ஃபா துகளை உமிழும் பொழுது, ஆல்ஃபா துகளில் யார் இருப்பாங்க? புரோட்டான் 2 நியூட்ரான் 2. அப்போ நிறையன் எவ்வளவு? 4. அங்கே நிறையன் 4. அணியன் எத்தனை இருக்கும்? அணியன் என்னது? எத்தனை புரோட்டான் இருக்கு? அணியன் 2 என்ற அளவில் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாகும். பீட்டா கதிர் நிறையன்ல மாற்றம் இருக்காது. பீட்டா துகள்களை உமிழும் பொழுது அதன் நிறை எண்ணில் மாற்றம் இருக்காது. அணு எண்ணில் ஒன்று அதிகரித்தும் புதிய சேய் உட்கரு உருவாகும். அவளை வேண்டாம், எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிய வேணாம், விட்டுருங்க. ஆல்ஃபா சிதைவு, யுரேனியம் சிதைவுலாம் ஆல்ஃபா சிதைவுக்கு எடுத்துக்காட்டு. யுரேனியம் 235 இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறாங்க. உடைச்சாக்க என்னவா கிடைக்குது? தோரியம் கிடைக்குது. தோரியத்தோட நிறையன் 234. அணியன் என்னவா இருக்குது? 92. யுரேனியத்தோட அணியன் 92, தோரியத்துக்கு 90 ப்ளஸ் ஒரு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? ஆல்ஃபா துகள் கிடைக்குது. ஆல்ஃபா எலக்ட்ரான் இருக்காதுங்க, ஆல்ஃபா துகள் கிடைக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் உங்களுக்கு. பீட்டா சிதைவு. பி என்னம்மா? பீனா என்னது? பாஸ்பரஸா? எஸ்ஸு சல்ஃபரா? இங்கே பாருங்கள், அங்கே மேலே சொல்லிட்டான். ஒரு எலக்ட்ரானு ஒரு புரோட்டானை உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு எலக்ட்ரானை வெளியில் துரத்தி விட்டுருது. எலக்ட்ரான் தான் என்னது? பீட்டா. அவ்வளோதான், ரொம்பலாம் வேண்டாம், இது அதிகம். காமா சிதைவு. ஆற்றல் மட்டும் வெளியிடும். அணுக்கருவில் வேறு காமா சிதைவு மூலம் உட்கருவின் ஆற்றல் மட்டும் வெளியிடும். அதன் அணியன் நிறையனில் மாற்றம் இருக்காது. சரியா? ரைட். அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவு எங்கே நடக்குது? பெரிய அணுக்கருக்களை பிளக்கலாம், ஆற்றல் வெளிப்படும். அது மாதிரி அணுக்கரு பிளந்து ஆற்றலை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். எங்கே? அணு உலைகளில், அணுகுண்டில். டேஞ்சரானா அது. அங்கே நம்ம அணு உலையில் நம்ம எந்த அணுவோட கருவை பிளக்கிறோம்? யுரேனியம் 235 கேட்பாங்க. அணு உலையில் மின்சாரம் தயாரிக்கிறோம்ல, அங்கே எதை பிளக்கிறாங்கன்னு கேட்பாங்க. யுரேனியம் 235 இது நிறையன், இது வந்து அணியன். உடச்சோம்னா என்ன? ஒரு பேரியமா? புளூட்டோனியம். என்னடா இது ரெண்டுமே ஒன்றா போட்டு வச்சுருக்குறாங்க. புளூட்டோனியம் புளூட்டோனியம் கிரிப்டான், இது பேரியம். ஓகே ஓகே, இதெல்லாம் பிளவுக்கு உட்படக்கூடியது. யுரேனியம், புளூட்டோனியம் ரெண்டுமே ஒரே பொருள் போட்டிருக்கானுங்களே. இதெல்லாம் வந்து என்னது? பிளவுக்கு உட்படும் போகக்கூடிய பொருள். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் யுரேனியம் 235 தான் சிம்பிள். இது யுரேனியம் 235 உடைச்சோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ஒரு பேரியம் 3 நியூட்ரான் கிடைக்கும். ஒரு நியூட்ரானை வச்சு அடிப்பாங்க. அணுக்கரு உலையில் யுரேனியம் 235 அணுவை உடைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பொருள் எது? நியூட்ரான். ஓகேவா? ஒரு பேரியம், ஒரு கிரிப்டான். பேரியம் தானே பாருங்கம்மா, பிஏ சிம்பிள், பேரியம் தான். ப்ளஸ்ஸு அடிக்கும்பொழுது ஒரு நியூட்ரானா, ப்ளஸ் இதிலேருந்து 2 நியூட்ரான் வெளியில் தெரித்து ஓடி வந்துடும். இதை நம்ம அந்த பார்த்தோம்ல, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் தியரி பார்த்தோமா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அது படி பாருங்கள். உள்ளே எத்தனை போச்சு?
235 நிறை போயிருக்கும். 235 + 236 236 இருக்கணும். 141 + 92 எவ்வளவு? 143. 143. அப்போ 233. 34 35 36 வந்துருச்சு. உள்ளே போனதெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ தான் ப்ராப்பராக இருக்குது. அந்த விதிப்படி தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா வேதியியல் பிரச்சனை வினையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு அணுகர் உடஞ்சிதுனாக்கா எவ்வளோ ஆற்றல் கிடைக்குதாம்மா? 3.2 × 10⁻⁻11 ஜூல். அவ்வளோ ஆற்றல் கிடைக்குதாம். ஆற்றலோட அலகு என்ன? ஜூல் தான். வேறு எதுக்கு ஜூல் அலகு? எனர்ஜி, எல்லா எனர்ஜிக்கும். அப்புறம் ஆற்றல், அதான் எனர்ஜி, ஹீட்டா? சரி, இன்னொன்று சாரி, வேலை நீங்கள் சொன்னீங்களா? ஒர்க்குன்னு சொன்னீங்களா? சரி ரைட். எனக்கு ஹீட்டுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி ரைட், அது கேட்கல எனக்கு. மறக்குமா இனிமேலா? இனிமேல மறக்குமா? மறக்கவே கூடாது இப்படி ரிவிஷன் பண்ணிங்கன்னா. அவ்வளோதான். யுரேனியத்தில் எல்லா ஐசோடோப்பும், ஐசோடோப்புனா தெரியும், ஒத்த அணி என்னும் வேறுபட்ட நிறையினம் கொண்ட ஐசோடோப்பு. அது மாதிரி இதில் 99.28 யுரேனியம் 235 தான் இருக்குது. 0.72 தானே அது 235 பர்சன்டேஜ். அப்போ யுரேனியம் 238 தான் அதிகமாக கிடைக்குது. இதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, யுரேனியம் 235 மாற்றுவானுங்க. இதில் பிடிச்சி இதிலேருந்து 3 நியூட்ரானை வெளியில் துரத்தி விடுவானுங்க. அப்போ யுரேனியம் 235 மாறிடும். இதை தான் அணு உலையில் பயன்படுத்துவாங்க. இது பிளவுக்கு உட்படாது. 235 தான் உடையும். இதெல்லாம் வந்துட்டு வளமை பொருளாமா. யுரேனியம் 235, தோரியம் 232, புளூட்டோனியம், இதெல்லாம் தொடர் வினை. யுரேனியம் 235 டக்குன்னு நடக்கும். ஒரு இதை உடைச்சோம்னா பாருங்க, யுரேனியம் 235 அணுக்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் பொழுது பிளவுக்குட்பட்ட 3 நியூட்ரான்கள் வெளிப்படும். ஆமாம், வாங்க பார்த்தோம் இல்லையா மேலே பிளவுப்படும். ஒன்றை வச்சு ஒரு நியூக்ளியஸ் அடித்தோம்னா எத்தனை நியூட்ரான் வரும் வெளியில்? 3 நியூட்ரான் வரும். அப்போ இந்த 3 நியூட்ரான் போய் என்ன பண்ணும், இன்னொரு 3 யுரேனியம் 235 அணுக்கரு போய் அடிக்கும். அதிலேருந்து என்ன கிடைக்கும்? 3 அப்போ வேறு 9. அடுத்து அந்த 9 போய் என்ன பண்ணும், அடுத்தது 9 யுரேனியம் நியூக்ளியஸ் போய் அடிக்கும். 9 எவ்வளவு? 27 வரும். அப்படியே டக்கு இப்படிங்கிறதுக்குள்ள பயங்கரமாக நடக்கும். அது அணுக்கரு. அந்த உலை என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும். அணு பாம்பு இருக்குல்ல, அணு குண்டு, அவ்வளோதான். ஒரே ஒரு 10 வச்சு விட்டு போட்டுருவானுங்க. அவ்வளோ 10 அந்த நியூட்ரான் வச்சு அடிச்சு விட்டு கீழே போட்டுருவான். அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே வெடிச்சு எனர்ஜி ஏகப்பட்டது ரிலீஸ் ஆகும். இந்த பாதிப்பு எங்கே இருக்குது? இன்னும் ஜப்பான், நாகசாகி, எஸ்டிடியிலேருந்து ஜாகிரபிலேருந்து பாருங்கள், ஃபிசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்க எங்கெங்கே போயிட்டுருக்குறோன்னு. இப்படி தான் படிக்கணும். இதான் கதை கேட்கணும். இந்தியன் எக்கானமி, அவர் எக்கானமி, இந்தியன் எக்கானமி, முடிஞ்சு போச்சு. சரியா? யுரேனியம் 235, யுரேனியம்னா என்னடா தெரியாது சார். 235 தெரியாது சார். 240 தான் சார் தெரியும். அது மாதிரி அதுக்கு பேர் படிப்பு இல்லை. அப்போ அதை கட்டுப்படுத்தணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிளவுபடக்கூடாது அப்படின்றப்ப நியூட்ரான் என்ன பண்ணணும், கவரணும். அது கவர் பண்ணுறதுக்கு அட் அ டைமில் இத்தனை யுரேனியம் தான் உடையணும்னு அவங்களுக்கு கால்குலேஷன் இருக்கும். அதுக்கு மேலே உடஞ்சதுன்னா என்ன, அந்த அணு உலை இருக்கு இல்லையா, அணு உலை வெடிச்சிடும். அப்போ அங்கே என்ன பண்ணணும், அந்த நியூட்ரானை பிடிக்கிறதுக்கு வேறு ஒரு பொருளை பயன்படுத்துவாங்க. அது கட்டுப்பாடான தொடர் வினை. எங்கே அணு உலையில் நடக்குது. பாம்பில் கட்டுப்பாடற்ற தொடர் வினை.
அந்த கண்ட்ரோல் அணு உலையில் அந்த கண்ட்ரோலை இழந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு. அணு உலை என்ன ஆயிரும்? வெடிச்சு சதறிடும். புரியுதா? ஆமாம். 1 என்ற அளவில் பராமரிக்கப்படுகிறது. உட்கவரும் பொருட்களை கொண்டு வெளிவரும் நியூட்ரான்களில் ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் தொடர் வினைக்கு அனுமதித்து மற்ற நியூட்ரான்கள் 3 வெளியில் வருதில்ல, 3 விட மாட்டாங்க. 1 மட்டும்தான் விடுவாங்களாம் வெளியில். மற்ற 2 என்ன பண்ணிக்குவாங்களாம்? அப்சர்வ் பண்ணிக்குவாங்களாம். எங்கே? கட்டுப்பாட்டில். ஆக்கப்பூர்வமான மின்சாரம் தயாரிக்கிறது நல்ல விஷயத்துக்கு, ப்ரொடக்டிவாக. அதே மாதிரி அணு மின்சாரத்தை நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு ஓடக்கூடிய கப்பல்லாம் இருக்குது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸில் வரும் பாருங்கள். அணு உலையில், அணுக்கரு உலையில் எங்கே மின்சாரம் தயாரிக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? 2. கூடங்குளம், கல்பாக்கம். கட்டுப்பாடற்ற தொடர்வினை. அணுகுண்டு வெடிக்கிறது கேட்கலாம். தொடர் கட்டுப்பாடற்ற அணுக்கரு தொடர்வினை எதுக்கு எங்கே பயன்படுத்துகிறாங்க? உதவுதுன்னு சொல்ல முடியாது, விளங்காமல் போகிறது. எங்கே? அணுகுண்டு. மாறுநிலை நிறை இதெல்லாம் நமக்கு ஓவர், அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம், இது அதிகம். அணுகுண்டு. ஜிபின்னா என்னம்மா மேத்தமெட்டிக்ஸில்? ஜிபி கிராஸ் ஜாமெண்ட்ரிக்கல் ப்ரோக்ரஷன். என்ன ஆகும்? பெருக்கு தொடரலைன்னா அவன் இன்க்ரீஸ் ஆகும், இப்போ பயங்கரமாக வெடிக்கும். அதான் அணுகுண்டு. அது வேண்டாம், நமக்கு விட்டுருங்க. எலக்ட்ரான் வோல்ட். அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள் ஆற்றலை வெளியிடும் அலகு தான் அது எலக்ட்ரான் வோல்ட். சின்ன பார்ட்டிகள். 1 வோல்ட் மின்னழுத்தத்தினை பயன்படுத்தி முடுக்கு வைக்கப்படும் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 1.602 × 10⁻19 ஜூல். மில்லியன் என்ன அர்த்தம்? 10 லட்சம். அதுக்கு பேர் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்றாங்க. ஒரு அணுக்கரு பிளவின் பொழுது வெளியிடப்படும் சராசரி ஆற்றல் ஒரு அணுக்கரு 200 மில்லியன் எலக்ட்ரிக் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்டா? அவ்வளோ. அடுத்த அணுக்கரு இணைவு. எங்கே அணுக்கரு இணைவு நடக்கும்? சூரியனில். அது நல்லது. அணுக்கரு பிளவில் வெளியாகக்கூடிய ரேடியேஷன் டேஞ்சரு. சரியா? அணுக்கரு பிளவில் ரேடியேஷன் நடக்காது, அது நல்லது. இதை தான் இவர் சொல்லியிருப்பார். யார்? அப்துல் கலாம். அணுக்கரு இணை மூலிமா மின்சாரம் தயாரிக்கிறத நமக்கு வரணும். அணு உலை ஓப்பன் பண்ணாங்களே கூடங்களும், அவர் அனுப்பி விட்டுருந்தாங்க. இது ஓகே, இருந்தாலும் அவரால் சொல்ல முடியல. கவர்மெண்ட் தான் அனுப்பிவிடு. கவர்மெண்ட் சாதகமாக தானே பேசணும். அவரால் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் ஓகே ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அவரை ஒரு கதையை விட்டு. யார்? அப்துல் கலாம். அப்புறம் சொல்லுவார், விரைவில் நம்ம அணுக்கரு இணைவு மூலிமா நம்ம மின்சாரம் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவார். அணுக்கரு இணைவு. அதுக்கு பயங்கரமான வெப்பம் இருக்கணும். 2 சின்ன அணுக்கருக்கள் ஒன்றா இணையும். இப்போ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சூரியனில் என்ன நடக்குது? ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனில் எத்தனை நடுவில் புரோட்டான் இருக்கும்? ஒரு புரோட்டான். நியூட்ரான் இருக்குமா? இருக்காது. இன்னொரு ஹைட்ரஜனில் புரோட்டான். 2 இணைஞ்சு புரோட்டான் நியூட்ரான் ஹீலியமாக மாறிடும். இணையும் பொழுது ஒரு கூடு உடஞ்சிரும். அப்போ இதில் உள்ள வெப்பம்னாவும் ஆற்றலாக வெளிப்படும். ஒரு வீட்டுக்குள்ளே இந்த புரோட்டான் போய் உட்காந்துக்கும். இந்த வீடு என்ன ஆயிரும்? டெஸ்ட்ராய் ஆயிரும். சரியா? நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கா பிரச்சனை? ஆமாவா? இங்கே தான் பார்த்தோம். அணுக்கரு இணைவு கேட்பாங்க. சூரியனில் இது நடக்குது. லேசான சின்ன அணுக்கருக்கள் ஹைட்ரஜன் ஆற்றல் வெளிப்படும். இங்கே டியூட்ரியம். சரியா? டியூட்ரியம்னா என்ன அர்த்தம்? ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்குன்னு அர்த்தம். இது நிறையன், இது அணியன். ஒரு புரோட்டான் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு டியூட்ரியம் இன்னொரு டியூட்ரியம் மோதி என்னாச்சு? ஹீலியம் உருவாச்சு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீலியம் 3ன்னு போட்டிருக்கான். என்னது? 2 புரோட்டானு 1 நியூட்ரான் இருக்குது. ப்ளஸ் 1 நியூட்ரான் வெளிப்படுது, ஆற்றல் வெளிப்படுது. கேட்பான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்பான், பார்த்துக்கோங்க. ஐன்ஸ்டீன் ஆற்றல் எவ்வளோ வெளிப்படும் அப்படிங்கிறத ஐன்ஸ்டீன் தான் வெளியிடுறார். E=mc². இதோட மதிப்பு தான் தெரியல. சி ஒளியின் திசை வேகம். வெற்றிடத்தில் இதோட மதிப்பு எவ்வளோ? இதோட மதிப்பு ஒளியோட திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸ்கொயர் போட்டால் என்ன ஆயிரும்? அதாம வெலாசிட்டி. அக்ஸலரேஷன். வெரி குட். முடுக்கம். ஸ்கொயர் போட்டிங்கன்னா முடுக்கம் ஆயிரும். ஓகே. ஃபேட் மேன், லிட்டில் பாய் அங்கே போட்டானுங்கள. எங்கே? ஜப்பானில். ஃபஸ்ட்டு போட்டது ஹீரோஷிமாவில் போட்டது லிட்டில் பாய். அடுத்து 1 நாள் 2 நாள் கழித்து போட்டது என்னது? ஃபேட் மேன். நாகசாகியில் போட்டது. இதை ஃபேக்டில் கேட்பானுங்க, பார்த்துக்கோங்க. லிட்டில் பாய் எதால் ஆணுச்சாமா? யுரேனியத்தில் ஆனது. ஃபேட் மேனு ப்ளூட்டோனியத்தில் ஆனதாமா. டெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அவன் அதான் இப்போ வரைக்கும் அவனுக்கு அழிவு சக்தி தான் அமெரிக்கா. அவன் கூட சண்டைக்கு போக மாட்டான். அவனுக்கு பிடிச்சவனுக்கு மறைமுகமாக இருந்து சப்போர்ட் பண்ணுவான். பயங்கரமான திருடனுங்க அவனுங்க. ஹைட்ரஜன் பூமியில் எவ்வளோ இருக்குது? ஹைட்ரஜனு கம்மி தானே. ஹைட்ரஜன் பூமியில் எந்த அடுக்கில் இருக்குது? அட்மாஸ்பியரில். எக்ஸோஸ்பியர் வெளியடுக்கு நமக்கு இருக்கா? ஹைட்ரஜன் ஹீலியம் அதிகமாக இருக்கும். பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் அதிகமாக உள்ள வாயு எது? நைட்ரஜன். எத்தனை %? 78%. ரெண்டாவது அதிகமானது ஆக்சிஜன். எவ்வளவு? 21%. கேள்வி பார்த்துக்கோங்க. அணுக்கரு இணைவு நடக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ வெப்பநிலை வேணுமா? 10⁷ இருந்து 10⁹ கெல்வின் இருக்கணுமாம்மா. அப்போ தான் அணுக்கரு இணைவு நடக்குமாம். சூரியன் நடக்குது பார்த்தோம்ல, இது சூரியனில் தான் நடக்குது. இது 2 ஹைட்ரஜன் அணு இணைன்னா என்ன பண்ணும்? அவ்வளவு. எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்? 10⁷ to 10⁹ கெல்வின் இருக்கணும். அந்த அளவுக்கு உருவாக்குற அளவுக்கு என்ன கிடையாது நம்மக்கிட்ட. கண்டெய்னரில் எல்லாம் உருகிடும், பாறையெல்லாம் உருகிடும். கண்டெய்னர் உருவாக்கணும்னா பண்ணலாம். விண்மீன் ஆற்றல். விண்மீன் ஆற்றல்னா என்னது? சரி, இதோட நிறுத்துவோம், நாளைக்கு பார்ப்போம். நட்சத்திரத்தில் எப்படி, சூரியனில் எப்படி ஆற்றல் உற்பத்தி ஆகுது? அணுக்கரு இணைவு. அதை தான் சொல்கிறான். சூரியன் விண்மீனா? அதை தான் சொல்கிறான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன்ல, 50 வயசுக்கு மேலே பிடி வாத்தியார், அவர் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் நீ நடத்தினதா சுற்றிலும் தெரியுது சிவா, எங்கே போனாலுன்றாரு. 50 வயசு கிழமை. நீங்களாம் எப்படி இருக்கணும்? எனக்கு எங்கே போனாலும் சயின்டிஃபிக்காக யோசிக்கிற மாதிரி இருக்குது. இத்தனைக்கு அவர் ஆர்ட்ஸ் படித்தவர், ஆனால் ஃபிசிக்கல் டைரக்டர். அந்தளவுக்கு புரிஞ்சிருக்காருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கார். சரியா? அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அதுக்குன்னு மென்டலாக சொல்லலை உங்களை நான். எங்கே நடந்து போனாலும் நடந்து போகிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் யூஸ் ஆகுது, தசை என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன அதுக்கு என்ன மூமெண்ட்டு, எல்லாமே என்ன பண்ணும்? வார்த்தையை அதை கொண்டுட்டு வரணும். அந்த வார்த்தையை லைஃப்பில் பயன் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிழவனுங்க கண்டுபிடிச்சதை இன்னும் நம்ம வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அதனால தான் சாமியாரெலாம் உங்களை ஏமாத்துறானுங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். இன்னும் இழுத்துட்டு போகிறானுங்க. கோமியம் குடிடா, அங்கே என்னது கும்பமேளாவில் குளிச்சுன்னா உனக்கு என்ன மோட்சம் அடைவ? மோட்சம் அடையணுன்னா என்ன அர்த்தம்? கடவுள்கிட்ட போய் சேருவேன், கதை விட்டு புண்ணியம் கிடைக்கும். எங்கே இருக்காருன்னே தெரில. அவரை காப்பாற்றுறதுக்கு போலீஸ் வச்சுக்கிட்டு நிற்கிறானுங்க. செல்ஃபோன் அவன் புருஷனை